Praise the Lord. Welcome to Berea Bethel Assembly. ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன். ஒரு முறைதான் அற்பகால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்றுக் கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதிதான் எனக்கு இல்லை. அற்பகால ஜீவியத்தை வெகுமதியாய் பெற்றுக் கொண்டேன். அலட்சியமாய் செலவு செய்ய அனுமதிதான் எனக்கு இல்லை. ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன். கூடார வாழ்க்கை இது, அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன். ஒட்டவரும் பாவங்களை நான் முழு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன். கூடார வாழ்க்கை இது, அந்நியன் போல் வாழ்ந்திடுவேன். ஒட்டவரும் பாவங்களை நான் முழு மூச்சாய் ஒதுக்கி வைப்பேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன், முழுமையாக வாழுவேன். உயிர்த்தெழுந்த இயேசுவை நான் உலகிற்கு காட்டுவேன். ஒரு முறைதான் வாழ்கிறேன். ஆண்டவரே, எங்களை தாழ்த்துகிறோம். ஆண்டவரே, நீர் எங்களோடு கூட கர்த்தர் பேசுவீராக. உம்முடைய வார்த்தைக்கு எங்களை ஆண்டவரே ஒப்பு கொடுக்கிறோம். ஆண்டவரே, அந்த வார்த்தைகள் எங்களுக்குள்ள ஒரு மாற்றத்தை உண்டு பண்ணட்டும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். அல்லேலூயா, அல்லேலூயா. நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. இங்கே நம்ம எவ்வளோ தூரம் அல்லேலூயா சொல்கிறோமோ அந்த அல்லேலூயா அங்கே போகும். அல்ல, அங்கே போனாலும் என்ன வார்த்தை தான் வரும்? அல்லேலூயான்ற வார்த்தை தான் வரும். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த கால வேளையில நாம் இப்பொழுது பாடுனதான் அந்த பாடல். தேவன் நமக்கு கொடுத்திருக்கிற வாழ்க்கை ஒரே ஒரு வாழ்க்கை. ஒரு முறைதான் வாழ்கிறேன், அதை நான் கம்ப்ளீட்டா வாழணும். ஒரு ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். முழு அந்த பக்தன் அதை இப்போ எழுதும்போது எப்படி எழுதுனேன்னு எனக்கு தெரியல. ஆனால் அதை சொல்ல நான் ஒரு முறை தான் வாழ்றேன், ஆனால் நான் எப்படி வாழணும்? கம்ப்ளீட்டா வாழணும். ஐ நீட் டு லிவ் கம்ப்ளீட்லி, முழுமையாக வாழணும். ஆனா அந்த வாழ்க்கை யாருக்காக இருக்கட்டும்? இயேசுவுக்காக இருக்கட்டும். ஏன்னா இந்த உலகத்துல நான் நட்பமாய் கொடுக்கப்பட்டு வெகுமதியாய் கர்த்தர் இந்த வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கை எனக்கு எப்படி இருக்க போகிறது? How is my life is going to be before God? தேவனுக்கு முன்பாக என் வாழ்க்கை எப்படி இருக்க போகிறது என்பதை நாம் சற்று இந்த காலவெல்லை நிதானித்து பார்க்க வேண்டியதா இருக்கிறது. என்னுடைய வாழ்க்கை சும்மா ஏதோ ஒரு ஓட்டம் ஓடுறோம் அப்படின்றதுக்காக என் வாழ்க்கையை ஓடிட்டு இருக்க முடியாது. உலகத்துல எல்லா மனுஷனும் ஓடுகிறான். நாளைக்கு நான் ஒரு நேற்று சாயங்காலம் ஒரு நியூஸ் பார்த்துட்டு இருந்தேன். நியூஸ் பார்த்துட்டு இருக்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியமாயிருச்சு. ஐ வாஸ் சோ சர்ப்ரைஸ்ட். என்ன சர்ப்ரைஸ்னா, இந்த உலகத்திலேயே வேகமா ஓடின ஒரு மனுஷன், ரன்னிங் ரேஸ்ல ஓடின ஒரு மனுஷன் இருக்காரு. அவர் பேரு சொல்லுங்க பார்க்கலாம். உசேன் போல்ட். உசேன் போல்ட்ட அவர் தான் இந்த உலகத்தில் இதுவரைக்கும் அவருடைய ரெக்கார்டை யாரும் என்ன பண்ணதில்லை, பீட் பண்ணதே கிடையாது. அவ்வளோ வேகமா ஓடினார். நேற்று நியூஸ்ல பார்க்குறேன், ஒரு ரோபோ ஓடி அவருடைய ரெக்கார்டை என்ன பண்ணிருச்சா? முடிச்சிருச்சு. ரோபோட்ட ஓடி போய் என்ன பண்ணிருச்சு? ரெக்கார்டை முடிச்சிருச்சு. அப்போ ஒரு மனுஷன் இந்த உலகத்துல நான் எதையும் சாதிச்சேன்னு என்ன நினைச்ச முடியாது. நம்மளை விட இன்னொருத்தன் வாழ்வதற்கு எப்படி இருக்கிறான்? ரெடியா இருக்கிறான். கரெக்டா? அப்போ அப்படி இருக்கும் போது தேவ பிள்ளைகள் இந்த காலவெல்லை நான் ஒன்றை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு எடுக்கிறதான செய்தி இன்னைக்கு நமக்கு எல்லாரும் தெரிந்த வார்த்தை தான். ஆனால் அது உங்களுக்கும் எனக்கும் அது மிகுந்த பிரயோஜனம் உள்ளதா இருக்கும். நான் வாழ்க்கையை என் ஆண்டவருக்கு முன்பாக நான் எப்படி வைத்திருக்கிறேன்?
இந்த உலகம் என்ன எப்படி தெரியுமா வச்சிருக்குது? இட்ஸ் ஆல்வேஸ் சேஸ் இது உனக்கு இது போதும், உனக்கு இது வேணும், இது சில நேரத்தில் நம்ம கூட டிசைட் பண்றது இல்லை, நம்ம ஃப்ரெண்ட்ஸும் நம்முடைய கூட இருக்கிறவர்களும் நம்முடைய சூழ்நிலைகளும் நம்ம எப்படி வாழணும்னு டிசைட் பண்றாங்க. எஸ் ஆர் நோ? கரெக்டா? நீங்க நிறைய நேரத்தில் நமக்காய் வாழ்றதை விட நம்ம யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்கோம்? மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அநேக நேரத்தில் ஃப்ரெண்ட்ஸுக்காக வாழ்கிறோம். அநேக நேரத்தில் என்ன சொன்னால் உன்னுடைய பாஸ், நீ ஒர்க் பண்ணுற கம்பெனிக்காக நீ வாழ்கிறோம். அநேக நேரத்தில் உனக்கு இருக்கிறதா உன்னுடைய சூழ்நிலைகளுக்காக நீ என்ன பண்ணிட்டு இருக்க, வாழ்ந்துட்டு இருக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, எப்படி இருக்கீங்க பிரதர் அப்படின்னு கேட்டால், ஏதோ இருக்கிறேன் பிரதர், நல்லா இருக்கேன்னு கூட என்ன செய்ய மாட்டாங்க, சொல்ல மாட்டாங்க. இன்னும் ஒரு சிலர்லாம் இருக்கிறாங்க, சாகாம உயிரோடு இருக்கேன்னு பாருங்க அப்படிம்பாங்க. அந்த அளவுக்கு அவங்க லைஃப்ல என்ன இருக்குது, வெக்ஸா இருக்கிறாங்க. Why? ஏன் அவங்களுக்காக அவங்க வெக்ஸா இருக்காங்க அப்படின்னா, அவங்க அவங்களுக்காக வாழல, அவர்கள் யாருக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க, மற்றவர்களுக்காக வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஆனா ஆண்டவர் நமக்குன்னு ஒரு அழகான வாழ்க்கையை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். இந்த வாழ்க்கைய நான் நிறைய நேரத்தில் நான் என்ன பண்றது இல்லை அப்படின்னா, நான் எதை எனக்குள்ள வைக்கணுமோ அதை வைக்காம, எது எனக்கு வேண்டாமோ அதை தான் நான் வச்சுட்டு இருக்கிறேன். நான் உங்களுக்கு புரியுறதுக்காக நான் ஒரு காரியம் சொல்றேன். ஃபார் எக்ஸாம்பிள், நம்ம ஒரு ஏர்போர்ட்டுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் ஃப்ளைட்டில் ட்ராவல் பண்ணுறீங்க அப்படின்னா, இந்த இதை ட்ராவல் பண்ணும்போது என்ன பண்ணுவாங்கன்னா, உங்களுக்கு லக்கேஜஸ் ஒன்று நீங்கள் கேரி பண்ணிட்டு போகிறதுக்கு உங்கள் பேக்கில் கொடுப்பாங்க. நீங்கள் இந்த லக்கேஜ் எல்லாம் எடுத்துகிட்டு போகலாம். இந்த லக்கேஜஸ்க்கு என்ன செய்யணும், நீங்கள் டிக்கெட் புக் பண்ணும்போது அந்த டிக்கெட்டில் மென்ஷன் ஆகிருக்கும், இல்லைன்னா நீங்கள் போய் செக் பண்ண சொல்லுவாங்க. இந்த ஃப்ளைட்டில் இந்த ஒரு பேசஞ்சர் இருந்து இவ்வளோ கேஜஸ் வெயிட் தான் என்ன பண்ணிட்டு போக முடியும், தூக்கிட்டு போக முடியும். நிறைய பேர் என்ன செய்வாங்கன்னு சொன்னால், அவங்க போகிறதுக்கு முன்னாடியே வெயிட்டிங் மிஷின்லாம் வாங்கி என்னென்ன பொருளெல்லாம் வேணும் அதெல்லாம் அப்படி தானே வாங்க, நீங்களும் அப்படி தானே பண்ணீங்க. வெயிட் மிஷின்லாம் வாங்கி செக் பண்ணி ஒரு இது கூட என்ன ஆகக்கூடாது, ஜாஸ்தி ஆயிடக்கூடாது. ஒரு இன்கேஸ் ஒரு 500 கிராம் எக்ஸ்ட்ரா ஆனால் கூட அவன் உள்ள அலோவ் பண்ண மாட்டான். எக்ஸ்ட்ரா நம்ம பே பண்ணணும். இல்லை அதுக்கு மேலே ஆயிடுச்சு அப்படின்னா அவன் சில வேலை என்ன பண்ணுவான்னு சொன்னால், இதெல்லாம் தேவையில்லாத பொருள், இதை நீங்கள் ரிமூவ் பண்ணாதான் நீங்கள் என்ன செய்ய முடியும். சில வேலை நீங்கள் ஏர்போர்ட் போய் பார்த்தீங்கன்னா தெரியும், அங்கே என்ன பண்ணுவாங்கன்னா சிலர்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயிட் போடுற இடத்துல பேக் பண்ண பேக்கெல்லாம் மறுபடியும் என்ன செய்வாங்க, பிரிச்சுட்டு தேவையில்லாத பொருளெல்லாம் என்ன பண்ணிட்டு இருப்பாங்க, எடுத்து வச்சுட்டு இருப்பாங்க. முதல்ல எதெல்லாம் தேவைன்னு எடுத்து வச்சாங்களோ, இப்போ ஏர்போர்ட் போனோடனே என்ன பண்ண வேண்டியதாக இருக்குது, தேவையில்லாத பொருளெல்லாம் எடுத்து என்ன செய்ய வேண்டியதாக இருக்குது. அப்போ முதல்ல நம்ம டிசைட் பண்ணணும் எது தேவை எது தேவையில்லை. இன்னும் நம்ம ஒரு சிலர்லாம் இருக்காங்க, எல்லாத்தையும் எடுத்து போட்டு என்ன செய்வாங்க, உள்ள வச்சுக்குவாங்க. கடைசியில் அங்கே ஏர்போர்ட் போனால் உள்ளே என்ன செய்ய மாட்டாங்க. இப்போ நம்ம டிசைட் பண்ணோம், ஒன்று எனக்கு அந்த லக்கேஜ் வேணும், லக்கேஜ் வேணும்னா நான் அந்த ஃப்ளைட்டில் நான் என்ன பண்ணக்கூடாது, போகக்கூடாது. இல்லைன்னா எனக்கு அந்த லக்கேஜ் வேண்டாம் அப்படின்னா தேவையில்லாதெல்லாம் என்ன பண்ணும், எடுத்து வச்சுட்டு நான் ஃப்ளைட்டில் போகணும். கரெக்டா? அது மாதிரி தான் கிறிஸ்துவ வாழ்க்கையும். நம்ம தேவையில்லாத காரியத்தை எல்லாம் தூக்கி வச்சுக்கிட்டு கிறிஸ்தவனாவும் வாழ முடியல, உலக பிரகாரமாகவும் வாழ முடியல, கிறிஸ்தவனாயும் வாழ முடியல, தேவனுக்கு பிரியமான பிள்ளையாவும் என்னால என்ன செய்ய முடியல, வாழ முடியல. ஏன் அப்படின்னா I have too many luggages in my body. என்னுடைய மனசுக்குள்ள நிறைய காரியம் தேங்கி 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 இருந்துகிட்டே இருக்குது. ஜெபிக்கிறோம், வேதம் வாசிக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், எல்லாம் பண்றோம், we do everything, எல்லாமே பண்றோம். ஆனா இன்னும் என்னுடைய சரீரத்தில் என்னுடைய மைண்ட்ல இருக்கிற லக்கேஜஸ் நான் இன்னும் என்ன செய்யல, எடுத்து கீழே என்ன செய்யல, வைக்கவே இல்லை. we always carry. வாட்ச்மேன் லீ அப்படின்ற ஒரு புஸ்தகம் ஒன்று எழுதியிருக்கிறார். அந்த புஸ்தகத்தினுடைய பேர் என்னன்னா மோட்ச பயணம். எத்தனை பேர் அந்த புஸ்தகத்தை படிச்சிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. மோட்ச பயணம் யாராவது புஸ்தகம் படிச்சிருக்கீங்களாப்பா? படிச்சிருக்கீங்க. வேற யாராவது படிச்சிருக்கீங்களா மோட்ச பயணம் அப்படின்னு சொல்லி? அப்படி ஒருவேளை நீங்க படிக்கல அப்படின்னா அதுக்கு உலக இதில் என்ன சொல்லுவாங்கன்னு சொன்னால், இப்போ அந்த பழக்கமே விட்டுருச்சு நிறைய பேருக்கு, அந்த படிக்கிற பழக்கமே இல்லைல்ல. அந்த வாட்ச்மேன் அதை பார்த்தீங்கன்னா இட்ஸ் கால்ட் டு பி செகண்ட் பைபிள் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் செகண்ட் பைபிள் அப்படின்னு சொன்னால், அது ஒரு மனிதனுடைய வாழ்க்கை குறித்து அப்படியே என்ன செய்யும், தொடக்கத்திலிருந்து கடைசி வரைக்கும் அப்படியே என்ன செய்யும், சொல்லும். இந்த அதில் ஒரு மனுஷனை குறித்து சொல்லப்பட்டிருக்கும், அது கதையாக தான் எழுதப்பட்டிருக்கும். ஒரு மனுஷன் என்ன பண்ணுறான்னா, ஆண்டவனை நோக்கி சிலுவையை நோக்கி நடந்துக்கிட்டே இருக்கிறான். ஆனால் நடந்தாலுமே அவன் பின்னாடி அவனுடைய முதுகுல ஒரு பெரிய பாரம் அவனை என்ன பண்ணிக்கிட்டே இருக்குது,
தூக்கிட்டு சுமந்துக்கிட்டே இருக்கிறான். போற இடமெல்லாம் பாரத்தை சுமந்துக்கிட்டே இருக்கிறான். இந்த பாருங்க, இன்றைக்கு காலவெல்ல நான் ஒன்று சொல்றேன், தேவ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், நம்முடைய முதுகுல இருக்கிற இந்த சுமைகளை இறக்கி வைக்கணும். சுமைகளை நீ இறக்கி வைக்காத வரைக்கும் நீயா வாழ முடியாது. எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கரெக்ட்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். நம்ம சுமைகளை நம்ம எடுத்து வைக்காத வரைக்கும் நான் என்ன சொல்றேன்னா, அதுக்காக நீ என்ன சொன்னா, நீ போய் உன் இஷ்டம் போல வாழு நான் சொல்ல. கர்த்தர் நமக்குன்னு ஒரு வழியை கர்த்தர் கொடுத்திருக்கிறார். உனக்கு நீ வாழ்ற வாழ்க்கை வாழணும். ஆனா தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் என்ன பண்ணணும்? எடுத்து வைக்கணும். யோனாவை கொண்டு போய் என்ன பண்ணாங்க? இதுல போட்டாங்க. இதுல கடல்ல போட்டாங்க. ஆண்டுக்கு முன்னாடி யோனாவை பார்த்து ஆண்டவர் சொன்னார், நீ நினிவேக்கு போன்னு சொல்லும்போது இவர் எங்க போயிட்டாரு? தர்ஷீஷுக்கு போயிட்டாரு. போய் தர்ஷீஷ் கப்பல்ல உட்கார்ந்து இவர் இப்படியே போயிட்டே இருக்கிற நேரத்துல அந்த தர்ஷீஷ் கப்பல்ல என்ன நடக்குது அப்படின்னா, ஆண்டவர் இவனை நினிவேக்கு போக சொன்னார். இவன் நிமித்தம் தேவன் கடல்ல கொந்தளிப்பை கொண்டு வந்தார். இவன் நிமித்தம் தான் அந்த படகுக்கு என்ன வந்துச்சு? ஆபத்தே வந்துச்சு. அப்போ உடனே அந்த ஜனங்கள், அந்த கப்பல்ல இருந்த மாலுமிகள் என்ன செய்யறாங்கன்னு சொன்னா, தேவையில்லாத லக்கேஜ் எல்லாம் தூக்கி எங்க போடுறாங்க? கடல்ல போடுறாங்க. அவங்களுக்கு என்னன்னா, ஒருவேளை லக்கேஜ் ஜாஸ்தியா இருந்துச்சுன்னா, நம்ம நேரத்துல நம்ம வாழ்க்கையில கூட நிறைய நேரத்துல ஆண்டவர் ஏன் இதை அனுமதிக்கிறான்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்ம யாரை தெரியுமா குறை சொல்றோம்? யாரை குறை சொல்றோம்? எடுத்த உடனே யாரை குறை சொல்றோம்? ஒண்ணு மனுஷனை குறை சொல்றோம், ரொம்ப முக்கியமா யாரை குறை சொல்றோம்? கடவுளை தான் முக்கியம் சொல்றோம். போன வாரத்துல ஒரு தம்பி என்ன செய்தாருன்னு சொன்னா, அவருக்கு முடியல, அவர் ஹாஸ்பிட்டல் கொண்டு போயிருக்கோம். அவர் ஹாஸ்பிட்டல் பெட்ல படுத்திருக்காரு. நான் போய் அவர் பக்கத்துல நின்று அவர்கிட்ட பேசிட்டு இருக்கும்போது அவர் சொல்றாரு, நான் இதுவரைக்கும் ஆண்டவரை தேடல, நல்லா இருந்தேன், இப்பதான் ஜெபிக்க ஆரம்பிச்சேன், இப்பதான் பைபிள் வாசிக்க ஆரம்பிச்சேன், உடனே எனக்கு வியாதி வந்துருச்சு அப்படின்னாரு. அவர் அப்படியே சொன்னாரு. நான் சொன்னேன், உன்னால மட்டும்தான் இப்படி எல்லாம் யோசிக்க முடியும் அப்படின்னு. நீங்க அநேக நேரத்துல அநேகர் இப்படிதான் நினைக்கிறாங்க. என்னன்னா, நான் ஆண்டவரை தேடும் போது எனக்கு பிரச்சனை வருது, நான் ஆண்டவரை தேடாதவர். ஏன் அப்படின்னா, you are under the coverage of a devil. பிசாசின் அந்த கவரேஜ்க்குள்ள நீங்க இருக்கிற வரைக்கும் உங்களுக்கு ஒரு பிரச்சனை என்ன செய்யாது, வராது. ஏன் அப்படின்னா, நம்ம கேட்கறதெல்லாம் அவன் கொடுக்கறான், அவங்க கேட்கறதெல்லாம் நம்ம என்ன செய்யறோம்? கொடுத்துறோம். அவனுக்கு டைம் கொடுக்குறோம், அவனுக்கு ஓடுறோம், அவனுக்கு என்ன சொல்றான்? அவன் எப்படி தெரியுமா? he is a deceiver. பிசாசு நம்மளை வஞ்சிக்கிறவன். அவன் என்ன சொல்வானா, உனக்கு இதெல்லாம் உனக்கு சந்தோஷமா இருக்கிறத இதை வச்சுக்கோ, இது நல்லா இருக்கு இதை வச்சுக்கோ. அப்படித்தானே? பழத்தை பார்த்த உடனே ஏவாளை பார்த்து என்ன சொன்னா, அந்த பழம் எப்படி தெரிஞ்சு? அது வரைக்கும் அந்த பழம் பிசாசு பக்கத்துல வராத வரைக்கும் அந்த பழம் எப்படி தெரியல? கண்ணுக்கே தெரியல, நார்மலா தான் இருந்துச்சு, அவளுக்கு அதை கண்டுக்கவே இல்லை. ஆனா எப்ப பிசாசு பக்கத்துல வந்துச்சோ அப்பதான் ஏவாளுக்கு அந்த பழம் எப்படி தெரியுது? அழகுள்ளதா தெரியுது. நல்லா புரிஞ்சுக்குங்க. அப்படி ஏதாவது ஒன்று இருக்குமானால் you are being deceived. நீங்கள் ஏமாற்றப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள். இப்ப வாசிப்போம் லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் அதனுடைய 25ஆம் வசனத்திலிருந்து சில கேரக்டர்ஸ். அவனுடைய மூத்த குமாரன், அவனுடைய லூக்கா எழுதின சுவிசேஷம் 15ஆம் அதிகாரம் 25ஆம் வசனத்தை வாசிக்கிறோம். இதுல நீங்க வாசிக்க முடியுங்கப்பா, நான் சொல்றேன், வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவனை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். அதற்கு அவன், உம்முடைய சகோதரன் வந்தான், அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். அப்பொழுது அவன் கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தான். சரி, இப்ப இத படிக்கும் போது யாரை பத்தி படிக்கிறோம்? யாராவது சொல்லுங்க பார்க்கலாம். யாரை பத்தி படிக்கிறோம்? மூத்த குமாரனை குறித்து, இளைய குமாரனை குறித்தும் மூத்த குமாரனை. ஆனா நம்ம இந்த கதைக்கு நம்ம வச்சிருக்கிற பேர் என்னது? கெட்ட குமாரன். ஆங்கிலத்துல சொல்லலாம் ப்ராடிகல் சன். ப்ராடிகல் சன் அப்படின்னா கெட்ட குமாரன் எங்கேயாவது பைபிள்ல இருக்கா? பைபிள்ல எங்கேயாவது கெட்ட குமாரன் இருக்கா? கெட்ட குமாரன் பைபிள்ல எங்கேயுமே இல்ல. மூத்தவன் என்றும் இளைவன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கே தவிர கெட்ட குமாரன் என்ன செய்யப்படல. நம்ம தான் காலப்போக்கில் அதை என்னவா சொல்லிட்டோம், கெட்ட குமாரன் கெட்ட குமாரன். ஆனா இப்ப நம்ம கெட்ட குமாரனை குறித்து நம்ம தெரிஞ்சு கொள்ள போறல. இப்ப நான் நம்முடைய கேரக்டர்ஸ் கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். இப்ப ஒரு தகப்பனுக்கு 2 குமாரன் இருக்கிறாங்க. மூத்தவன் இருக்கிறான், இளையவன் இருக்கான். இளையவனுக்கு ஒரு திடீர்னு ஒரு ஆசை வந்துருச்சு. என்ன ஆசை வந்துருச்சுன்னா, நான் உலக பிரகாரமாய் நான் போன் வாழணும், நான் என்னுடைய நண்பரோடு கூட ஜாலியா இருக்கணும் அப்படின்னு இளையகுமாரன் சொல்றான். நினைச்சிட்டு என்ன பண்ண, தகப்பன் இடத்துல போய் சொல்றான். தகப்பன் வேண்டான்றாரு. ஆனாலும்
அவனோடு கூட சண்டை போட்டுட்டு அந்த சொத்தை வாங்கிட்டு என்ன பண்றாரு, போய் தன் சம்பிரமே வாழுகிறார், இஷ்டம் போல வாழுகிறார். வாழும்போது தன்னுடைய பணம் எல்லாம் என்ன பண்ணிருச்சு, செலவழிஞ்சு போயிருச்சு. கடைசியில் அவன் போய் எங்க நிக்க வேண்டியதா போயிடுச்சு, பன்னிக்கூடத்தில் போய் நிற்க வேண்டியதாக போயிடுச்சு. இந்த கதையெல்லாம் சின்ன வயசுலேருந்தே நமக்கு தெரியும். பன்னிக்கூடத்தில் போய் நிற்க வேண்டியதாக இருந்துச்சு. கடைசியில் அவனுக்கு பசி தாங்க முடியாமல் எதை சாப்பிட வேண்டிய நிலைமை, தவிட்டு பண்ணிக்க வச்சிருக்கிறது தவிட்ட என்ன செய்ய வேண்டியதாக இருந்துச்சு, சாப்பிட வேண்டிய சூழ்நிலை. அப்போதான் யோசிக்கிறேன், ஐயோயோ எங்கள் அப்பா வீட்டில் நிறைய வேலைக்காரர் இருக்கிறாங்களே, இந்த வேலைக்காரர்கள் நான் இருக்கும்போது அவங்களுக்கு அவ்வளோ சுகமாக வாழ்கிறாங்க, நான் இங்கே வந்து பண்ணின்னு தவிட்ட என்ன செய்திருக்கேன், தின்னுக்கிட்டு இருக்கிறேனே. நான் இந்த கதையை எப்பயெல்லாம் நினைக்கிறேனோ அப்பயெல்லாம் என்ன நினச்சி பார்ப்பேன். என்னுடைய வாழ்க்கையில் நானும் என் தகப்பனுடைய வீட்டை விட்டு ஓடி போய் நான் ஒரு கெட்ட குமாரனை போல, கெட்ட குமாரன் சொன்னால் இளைய குமாரனை போலவே வாழ்ந்தவன். நான் என்ன சொன்னால், சினிமா தேட்டர்லேயும் எச்சு கிளாஸை எடுத்துக்கிட்டு டீ கடையில் கிளாஸை கழுவிட்டு டேபிள் துடைச்சிக்கிட்டு, என்னை கேளுங்க எப்படி டேபிள் துடைக்கணும், எப்படி கிளாஸ் கழுவணும்லாம் என்ன செய்வேன், அதெல்லாம் நம்ம சின்ன வயசுலேருந்து. ஏன் அப்படின்னா, என்னை எங்கள் அப்பா கஷ்டத்தினால அல்ல, நான் போய் என்ன செய்தேன், ஒரு கெட்ட குமாரன் எப்படி தகப்பனுடைய வீட்டை விட்டு போனானோ அது நிமித்தம் வந்த பாடுகளை நான் என் வாழ்க்கையில் என்ன செய்திருக்கிறேன், அனுபவிச்சிருக்கிறேன். என் வீட்டை மட்டும் இல்லை, எங்கள் அப்பா அம்முடைய வீட்டை மட்டும் இல்லை, தேவனை விட்டு தூரமாக போய் ஆண்டவரே இல்லாமல் நாஸ்திகன் என்று வாழ்ந்தவன் நான். ஆனால் கர்த்தரனை மறுபடியும் இன்னைக்கு நான் ஏன் இவ்வளவு தூரம் இந்த ஊழியத்தில் நிற்கிறேன் அப்படின்னா, கர்த்தர் எனக்கு கொடுத்த ரட்சிப்பு விலையேற பெற்றது. அதை புரிந்து கொள்வதற்கு கர்த்தர் எனக்கு தந்த ஒரு 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 விலை இருக்கு பாருங்களேன். இட் இஸ் சோ கிரேட். இந்த அன்பை நான் அன்னைக்கு நான் அறியாம போய் மறுபடியும் திரும்பி வந்ததுனால கர்த்தர் எனக்கு ஒரு பெரிய பாக்கியத்தை கர்த்தர் கொடுத்தார். இப்ப நான் இருக்கிற பிள்ளைகளுக்கு நான் சொல்றேன், அந்த கிருபையை ஒரு நாளும் நீங்க என்ன செய்திடாதீங்க, விட்டுறாதீங்க. அந்த விட்டுட்டோம்னு சொன்னா மறுபடியும் அந்த கிருபையை பெற்றுக்கொண்டு மறுபடியும் வர்றது ரொம்ப ரொம்ப கஷ்டம். அதனாலதான் தேவ சமூகத்துல உங்களை எவ்வளவு தூரம் ஆண்டவருக்கு முன்பாக நீங்க வைக்க முடியுமோ அவ்வளவு தூரம் நீங்க வைத்துக் கொள்ளுங்கள் நான் சொல்றேன். சரி, நான் இப்போ என்னுடைய சாட்சிக்குள்ள நான் ஒரு நாள் கர்த்தருக்கு சுத்தமானால் ஒரு நாள் என் சாட்சி ஃபுல்லாக சொல்கிறேன். அன்னைக்கு நான் என்ன உட்காந்து என்ன எல்லாரையும் ஒரே நேரத்தில் உட்கார வச்சு என் சாட்சி சொல்கிறேன். அப்போ உங்களுக்கு அது எப்படி இருக்கும், பிரயோஜனமாக இருக்கும். ஆனால் நான் இப்போ சொல்ல வருது, இப்போ இளையகுமாரன் திரும்பி வீட்டுக்கு வரான். வரும்போது இவன் பண்ணி மேய்ச்சவன் இல்லையா, இவனுடைய வஸ்திரம் எப்படி இருந்திருக்கும், அழுக்கும் கந்தையும் குளிச்ச பல நாள் ஆயிருக்கும், நாத்தம் அடிச்சிருக்கும். இவன் நினைச்சுக்கணும், தூரத்துல வரும்போது தகப்பன் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. நான் இந்த தகப்பன் தூரத்துல மகன் வருகிறான் என்பதை பார்த்த உடனே இவர் ஓடி போய் அவனை என்ன செய்து கொண்டாராம், கட்டி அணைத்துக் கொண்டார். அருமையான என்னுடைய பிள்ளைகளை, நானும் இப்போ இங்கே ஆலயத்தில் உட்கார்ந்து இருக்கும் போது நாங்கள் உட்காந்துருக்கும் போது ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகள் ஞாயிற்றுக்கிழமை உள்ள வரும்போது எனக்கு அவ்வளோ சந்தோஷம். ஒருத்தர் வரலையா, என் இறுதி எங்க தெரியுமா, ஏன் இந்த பிள்ளைகள் இன்னைக்கு வரல அப்படின்ற மனசுக்குள்ள எனக்கு ஒரு ஏக்கம் இருந்துகிட்டே இருக்கும். அப்ப ஒரு ஊழியக்காரனுக்கே அப்பேற்பட்ட ஒரு ஏக்கம் இருக்குமானால், உன்னை வார வாரம் என் ஆண்டவர் உனக்குண்டாக வந்து காத்து கொண்டிருக்கிறாரே, அவர் எவ்வளவு தூரம் எதிர்பார்த்து கொண்டிருப்பார். He loves you. இந்த உலகம் தரக்கூடாத ஒரு அன்பை கர்த்தர் உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் கொடுத்திருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா அன்புக்கு பின்னாடி ஒரு எதிர்பார்ப்பு என்ன செய்து இருக்குது. எஸ் ஆர் நோ அப்படின்னு சொல்லுங்க, நல்ல ஒரு அல்லேலூயா சொல்லுங்க பார்க்கலாம். உலகத்துல எல்லா அன்புக்கு பின்னாடி என்ன இருக்குது, ஒரு எதிர்பார்ப்பு இருக்குது. ஆனா ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம சிலுவையின் மரண பரியந்தம் எனக்காய் மரித்து, ஓ ஆண்டவர் ஒருவன் போய் ஆண்டவர்கிட்ட கேட்டானா, ஆண்டவரே என்னை நீர் எவ்வளவு தூரம் நேசிக்கிறீர், அவர் தன் கரங்களை சிலுவைக்கு நேராக நீட்டி, இந்த சிலுவையின் மரண பரியந்தம் நானும் நேசிக்கிறேன். தன் ஜீவனையே கொடுத்தவர் நம்ம ஆண்டவர். இந்த அன்பை பெற்றுக்கொண்ட தகப்பன் ஓடி வந்து அவன் என்ன செய்கிறான், அவன் இருக்கிற நிலைமையை பார்க்கல, ஓடி வந்து அவனை என்ன பண்ணிக்கிறாரு, கட்டி பிடித்து அவனுக்கு முத்தம் விடுத்து அவனுக்கு என்ன செய்கிறாராம், வசனம் சொல்லுகிறது, அவனுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை என்ன போட்டு, அவன் கைகளில் மோதிரத்தை போட்டு, தன் கால்களில் என்ன போட்டாராம், பாதரட்சையை என்ன செய்திருக்கிறார், போட்டிருக்கிறார். இதுக்கு மூணுக்கு செய்தி இருக்குது. நான் அந்த சப்ஜெக்ட்குள்ள போகல. ஆனா இவன் வந்தோடனே தகப்பன் என்ன செய்கிற போட்டுட்டு அவனுக்காக ஒரு விருந்து செய்கிறார். விருந்து செய்துட்டு இருக்க நேரத்தில் ஆக்சுவலி அவன் வர நேரத்தில் மூத்தவன் அங்க வீட்டில் இல்லை. ஆனா மூத்தவனுக்கு அந்த வீட்டுக்குள்ள சகல அதிகாரமும் அவனுக்கு இருக்குது. மூத்தவனுக்கு சகல அதிகாரமும் அவனுக்கு இருக்குது. அந்த வீட்டில் தான் இருக்கிறான். அவனுக்கு வந்து வேலைக்காரனுக்கு அதிகாரம், வேலை கொடுக்கறதுக்கு அப்பாவுடைய சொத்துல எல்லா அதிகாரம் அவனுக்கு இருக்குது. ஆனாலும் இப்ப இவன் இந்த மூத்தவன் வெளியே போயிட்டு வரான். வர நேரத்துல என்ன வாசிக்கிறான், அந்த 25 வசனத்தை வாசிங்க. அவனுடைய மூத்த குமாரன் வயலில் இருந்தான். அவன் திரும்பி வீட்டுக்கு சமீபமாய் வருகிற போது கீத வாத்தியத்தையும் நடன களிப்பையும் கேட்டு ஊழியக்காரரில் ஒருவரை அழைத்து இது என்ன என்று விசாரித்தான். விசாரித்தான். You have righteous
or you have the right to get into the house. நீ வீட்டுக்குள்ள போறதுக்கு உனக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்குது. கரெக்ட்டா? சத்தம் வருது, சவுண்ட் கேக்குது, வீட்டுக்குள்ள போறதுக்கு அவனுக்கு என்ன இருக்குது? அதிகாரம் இருக்கு. ஆனா அவன் அந்த அதிகாரத்தை கேட்டுட்டு, அந்த சத்தத்தை கேட்டுட்டு அவன் உள்ள போய் பார்க்கிறதுக்கு பதிலா வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறான், உள்ள என்ன நடக்குது? உள்ள என்ன நடக்குது? நம்ம நிறைய நேரத்துல யாருகிட்ட என்ன பேசணும்னு நமக்கு தெரிய மாட்டேங்குது. நம்முடைய அதிகாரமே நம்ம மறந்து போயிடுறோம். ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் ஒரு பெரிய ரைச்சஸ் ஒரு அதிகாரம் கொடுத்திருக்காரு இல்லையா? அந்த அதிகாரத்தை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிட்டு என்ன பண்றோம்னா, பிரதர் அவர் என்ன சொல்றாரு எனக்கு பார்த்து சொல்லுங்க, அவர் எங்க போறாரு எனக்கு கேட்டு சொல்லுங்க, அங்க என்ன பண்ற என்ன நடக்குதுன்னு எனக்கு கொஞ்சம் பார்த்துட்டு வந்து சொல்றீங்களா? வேலைக்காரனை கூப்பிட்டு கேட்கிறாரு, என்ன கேட்கிறாரு? உள்ள என்னப்பா நடக்குது? வேலைக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. வேலைக்காரன் என்ன சொல்றான் பாருங்க. அதற்கு அவன் உம்முடைய சகோதரன் வந்தான். அது சொன்னது கரெக்ட். சகோதரன் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாரு. அவர் மறுபடியும் சுகத்துடனே உம்முடைய தகப்பனிடத்தில் வந்து சேர்ந்தபடியினாலே என்ன ஸ்டமக் பர்னிங்ல பேசுறாரு. வந்தது வரைக்கும் ஓகே, உங்க சகோதரன் என்ன பண்ணிட்டாரு? வந்துட்டாருன்னு சொன்னது ஓகே. ஆனா அடுத்து என்ன சொல்றாரு? எப்படி வந்தாரோ? தேவையா அது? இதனாலதான் நான் சொல்றேன், நிறைய நேரத்துல நம்ம காரியத்தை வேற யார்கிட்டயும் என்ன செய்யக்கூடாது? கேட்க கூடாது. கேட்டா அவங்க ஒண்ணுக்கு எப்படி சொல்லுவாங்க? ரெண்டா சொல்லுவாங்க. நிறைய நேரத்துல அதனாலதான் சொல்றேன், நம்ம குடும்பத்திலையும் கூட நிறைய நேரத்துல தேவையில்லாத ஆட்களை உள்ள விட்டுட்டா எல்லாம் உள்ள உட்காந்து என்ன பண்ணிடுவாங்க? இந்த மைக் இருக்குது இல்லைன்னா என்ன பண்ணிடுவாங்க? கும்மி அடிச்சு போயிடுவாங்க. ஏன் இவன் சொல்றான், பேசாம இவன் உள்ள போய் பார்த்திருந்தா இவனுக்கு இந்த பிரச்சனை கிடையாது. இவன் போய் தன் வேலைக்காரனை கேட்கறான், என்னப்பா நடக்குது? உடனே சொல்றான், சகோதரன் வந்துட்டான், அது நல்லதுதான். ஆனா அடுத்த வார்த்தை தான், அவன் எப்படி வந்திருக்கிறான்? சுகமா வந்திருக்கிறான். சரி, அடுத்ததுமா. அவருக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தார் என்றான். இன்னொன்னு, உங்க அப்பா என்ன பண்ணிருக்காரு? இப்ப அவருக்காக கொழுத்த கண்ணை என்ன பண்ணிருக்காரு? அடிச்சிருக்கிறாரு. இதெல்லாம் உன்கிட்ட கேட்கல, உள்ள என்ன நடக்குதுன்னு தான் கேட்டார். முதல்ல கேட்டதே தப்பு. இன்னொன்னு, யாருகிட்ட கேட்கிறோன்றது ரொம்ப முக்கியம். யாருகிட்ட? இவர் என்ன பண்ணிருக்க? சவுண்டு கேட்டு உள்ள ஒரு சவுண்டு வந்துருந்தா யார்கிட்ட டைரக்டா போய் கேட்டிருக்கலாம்? அப்பாட்ட போய் டைரக்டா கேட்டிருக்கலாம். யார்கிட்ட கேட்டாரு? வேலைக்காரன்ட்ட. நிறைய நேரத்துல தேவ பிள்ளைகளை நீங்க ஆலோசனை கேட்க கூடாத இடத்துல ஆலோசனை கேட்கறதுனாலதான் உங்களுக்கு தேவையில்லாத ஆலோசனை வந்துகிட்டு இருக்குது. தேவ பிள்ளைகளுக்குள்ள ஏன் நிறைய, நான் இப்ப சொன்னேன் இல்லையா, நிறைய லக்கேஜஸ் ஏன் வந்திருக்கு அப்படின்னா, நம்ம ஆலோசனை கேட்க வேண்டிய இடத்துல அல்லது பேச வேண்டிய இடத்துல யாருகிட்ட பிரச்சனை இருக்குதோ அவங்ககிட்ட பேசுறதுக்கு பதிலா பிரச்சனை மற்றவங்க கிட்ட எல்லாம் பேசுறதுனாலதான் இன்னைக்கு எல்லா காரியமும் என் மேல என்ன இருக்குது? டம்பாய் உட்காந்துருக்குது. கரெக்டா? நான் பிரசங்கம் பண்றது என்னன்னா, நான் பிராக்டிக்கலா பிரசங்கம் பண்ணணும்னு பாக்குறேன், அனுபவத்தோடு கூட பிரசங்கம் பண்ணணும்னு பாக்குறேன். நான் நிறைய நேரத்துல நான் என்ன சொன்னேன், இப்போ ஒரு ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், உங்களுக்கு என்கிட்ட ஊழியக்காரன்கிட்ட ஒரு மன வருத்தம் இருக்குமானால் நீங்க யார்கிட்ட நேரடியா பேசிடலாம். ஏன்னா என்கிட்ட பேசுறதுக்கு உங்களுக்கு என்ன இருக்குது? ரைட்ஸ் இருக்குது. இதே நீங்க வேறகிட்ட போய், இன்னைக்கு பாஸ்டர் எனக்கு என்ன சொன்னான்னா, பாஸ்டர் என்ன சொன்னாரு அவரு அப்படின்னு ஏதாவது சொன்னோம்னா அவரு இன்னொரு 2 வார்த்தை என்ன செய்வாரு? சொல்லுவாரு. உங்களுக்கும் எனக்கும் இருக்கிற ரிலேஷன்ஷிப் என்ன ஆயிட்டே இருக்கும்? போயிட்டே இருக்கும். கரெக்டா? இதே தான் குடும்பத்துக்குள்ளேயும், கணவன் மனைவிக்குள்ளேயும் இன்னொரு மனுஷனை உள்ள விட்டுட்டா நமக்குள்ள என்ன வந்துகிட்டே இருக்கும்? ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்துகிட்டே இருக்கும். தேவ பிள்ளைகளை, இந்த மூத்த பிள்ளை, நம்ம இளையகுமாரனை பத்தியே பிரசங்கம் பண்ணி இருக்கிறோம். ஆனா இருக்கிறதுலயே ரொம்ப வஸ்ட் கேரக்டர் யார் தெரியுமா? மூத்தவன் தான். அவர் எங்கதான் இருக்காரு? நம்ம சொல்லணும்னா நம்ம சர்ச்சுக்குள்ள தான் இருக்காரு. சர்ச்சில் தான் இருக்கிறாரு, சர்ச்சில் தான் பாடுறாரு, சர்ச்சில் ஆராதிக்கிறாரு, சர்ச்சில் முன்னாடி இருந்தா என்ன இன்க்ளூடிங் பிரசங்கமே பண்றாரு. நல்லவரியா? எல்லாம் எடுத்து கூட்டு எங்க போனாலும் பிரசங்கத்தை கூட்டு போயிடணும். கூட என்ன செய்துக்கிறாரு? ஆமா, இவரை கூட்டு போயிட்டா இன்னும் எடுத்து கொடுப்பாரு. அல்லேலூயா, ஸ்தோத்திரம். இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, இவங்க என்ன சொன்ன, எதுவா இருந்தாலும் இங்க முன்னாடி எல்லாமே இருக்குது. ஆனா இந்த ரைட்ஸை நம்ம நிறைய நேரத்துல வேலைக்காரர்கள்ட்ட கொண்டு போய் விட்டுறோம். இந்த அதிகாரத்தை வேற யாருக்கோ என்ன செய்யறோம்?
கொண்டு போய் கொடுத்துரும். உன்னுடைய அதிகாரம் இங்க இருக்குது. நீ உள்ள வந்து உன்கிட்ட கேட்கறதுக்கு, நீ நடத்துறதுக்கு, செய்யறதுக்கு சகல அதே போலதான் தேவனுடைய அப்பா வீட்டுல உனக்கு எல்லாம் இருக்குது. அதை விட்டுட்டு ஆண்டவருடைய சமூகத்துல வராம ஆண்டவர் என்ன பண்ணக்கூடாது? கம்ப்ளைண்ட் பண்ணவே கூடாது. இவர் சொல்றாரு, முதல்ல அவர் கேட்ட ஆளு தப்பு. இன்னொன்னு ரொம்ப ரொம்ப முக்கியம், அவர் கேட்டவன்னு அவர் சொன்ன விதம் ரொம்ப தப்பு. என்ன சொல்றாரு? உங்க சகோதரன் திரும்பி வந்துட்டாரு. திரும்பி வந்தது சுகமா வந்துட்டாரு. சுகமா வந்ததெல்லாம் உங்க அப்பா அவருக்கு என்ன பண்றாரு? கொளுத்த கன்று அடிச்சானா கூட பரவாயில்ல. இதுக்கு பேர் தான் pouring oil into the fire. நிறைய பேர் சண்டை இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், அங்க போய் சண்டையில போய் நல்லது பண்றேன்ற பேர்ல சண்டை என்ன பண்ணிடுவாங்க? கொளுத்தி விட்டு வந்துடுவாங்க. இந்த வேலைக்காரனுக்கு நல்லா தெரியும் இப்போதைக்கு இவருக்கு என்ன ஆயிருக்குது, இந்த மூத்த மகனுக்கு ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு தெரிஞ்சு என்ன பண்றாரு? இன்னும் எக்ஸ்ட்ரா 4 பிட்டை என்ன செய்தாரு? சேர்த்து போடுறாரு. கீழே வாசிங்கம்மா. அப்பொழுது அவன் கோபம் அடைந்து, இப்போ இதை கேட்ட இவன் நேரடியா போய் அப்பாவிட்ட கேட்டிருந்தா கூட பிரச்சனை வந்திருக்காது. வேலைக்காரன் கேட்டதுன்னு இவனுக்கு என்ன வந்துருச்சு? அவருக்கு கோபம் அடைஞ்சிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் தேவ இடத்துல கோபமா இருக்கிறாங்க. காரணம் என்ன? You are not having relationship with them. Instead you are asking someone to have a relationship with them. யுச்சல கோபம் அடைந்து உள்ளே போக மனதில்லாதிருந்தான். முதல்ல இவர் வந்த உடனே இவர் கேட்ட ஆளு தப்பு. ரெண்டாவது இப்ப என்ன பண்ணாரு? அந்த ஆளை விட்டுருவோம். இவருக்குள்ள வந்த ரெண்டாவது கேரக்டர் என்னன்னா, இவருக்குள்ள என்ன வந்துச்சு? கோபம் வந்துருச்சு. இந்த மூணுக்குள்ள ஒரு worst கேரக்டர் என்னன்னா கோபம். நிறைய பேர் சொல்றது வார்த்தை, பாஸ்டர் என்னால கோபத்தை மட்டும், நிறைய பேர் என்கிட்ட சொல்றாங்க, கோபத்தை என்னால கண்ட்ரோல் பண்ண முடியல. கோபத்தை என்னால எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும்? கோபத்தை நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியாத ஒண்ணுமே இல்லை. கோபத்தை நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். ஒரு காலத்துல நம்மளும் சொல்லுவோம், சில நேரத்தில் சொல்லுவோம், நல்ல வேளை நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், நான் மட்டும் பழைய ஆளா இருந்தேன், அவ்வளவுதான், நடக்கிறதே வேற அப்படின்னு. இன்னும் என்ன பண்ணலன்னு அர்த்தம்? நீ ரட்சிக்க படலைன்னு அர்த்தம். உள்ள பழைய ஆள் இன்னும் என்ன செய்யறான்? அப்படியே இருந்துகிட்டே இருக்கிறான். சிலர்லாம் சொல்லுவாங்க, கோவம் மட்டும் ஏன் மூக்கில் வருதுன்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது, மூக்கு மேல கோவம் தான் அப்படிம்பாங்க. சிலர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த கோபத்துல விடுகிற வார்த்தைகள் என்ன இல்லை, சரியில்லை. கூடுமான வரைக்கும் தெய்வ பிள்ளைகள், ஆவிக்குரிய பிள்ளைகள், ஒருவேளை கோபப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்தா கூட அந்த கோபத்தின் நேரத்தில் வாய் பேசாமல் இருப்பது நல்லது. ஏன்னா அந்த கோபமான நேரத்தில் நம்ம தேவையில்லாத அநேக வார்த்தைகளை என்ன செய்கிறோம்? பேசிடுறோம். வேதம் சொல்லுகிறது, கெட்ட வார்த்தை வாயில் ஒன்றும் உள்ள என்ன செய்யக்கூடாது? புறப்படலாகாது. ஆனா கோபம் வந்த உடனே என்ன வந்துருது? ஆட்டோமேட்டிக்கா கோபம் வந்தோடனே என்ன வந்துருதுமா? சொல்லுங்களேன். கோபம் வந்தோடனே ஆமா, இங்கிலீஷ் வார்த்தைகள் என்ன செய்யுது? ஆட்டோமேட்டிக்கா வந்துருது. வேதம் சொல்லுகிறது, கோபம் கொண்டாலும் உன் கோபம் பட்டாலுமே சூரியன் தனியறதுக்குள்ள உன் கோபம் என்ன செய்யணும்? தனியணும். இன்னும் இவ்வளோ நாளா கோபம் வச்சுட்டு இருக்கோம் அப்படின்னா தேவனுடைய பிள்ளைகள் என்று என்னால என்ன செய்ய முடியாது? சொல்லவே முடியாது. எனக்கு ஒரு சின்ன பழக்கம் இருந்துச்சு, சரியா? நான் கர்த்தருக்கு முன்பாக, தேவனுடைய ஊழியக்காரர் பிள்ளைகளுக்கு முன்பாக நான் அறிக்கை பண்ணதுன்னா ஒரு நாள் நான் வெட்கப்படவே மாட்டேன். நான் என்ன சொல்றேன்னா, என் கூட இருந்தவங்களுக்கு தெரியும். சிலர்ல முதல்ல என்ன பண்ணுவேன்னா, நம்முடைய சபையில் என்னோடு கூட ஊழியத்தில் இருக்கிறவங்க, ஜஸ்ட் ஐ வாண்ட் யூ டு அண்டர்ஸ்டாண்ட், ஊழியத்தில் இருக்கும்போது என் கூடயே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், நான் அவங்க கூட என் ஜீவனை கூட கொடுத்துருவேன். அவங்களுக்கு என்ன வேணாலும் செய்வேன். ஆனா என் அன்பு வேண்டான்னு போயிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்களை திரும்பி கூட நான் என்ன செய்ய மாட்டேன், பார்க்க மாட்டேன். அது எனக்குள்ள ஒரு சிலர்லாம் சொல்லும்போது எனக்கு கஷ்டமா இருக்கும். ஆனா என்னால் அது என்ன செய்ய முடியல, என்னை மாற்றிக்க முடியல. என் அன்பு வேண்டான்னு சொல்லி போயிட்டாங்கன்னா திரும்பி கூட பார்க்க மாட்டேன். இட் வாஸ் a bad character with me. ஆனா ஆண்டவர் எனக்கு அதை உணர்த்தினார். இப்போ அந்த எண்ணம் இல்லை. இப்போ ஒரு வேளை வேண்டான்னு சொல்லி போனா கூட மறுபடியும் போய் அவங்களை என்ன பண்ணிட்டு வந்துடலாம், கூப்பிட்டு வந்துடலாம். அவங்களுக்காக என் இறுதி என்ன செய்யுது? ஏங்குது. ஏன் அப்படின்னா என்னுடைய சுபாவம் என்ன செய்யணும்? மாறணும். இந்த மூத்தவனுக்குள்ள இருந்த ஒரு கேரக்டர் என்னன்னா, முதலாவது கேட்ட ஆள் தப்பு, ரெண்டாவது இப்ப அவன் சொன்ன உடனே உனக்குள்ள என்ன வந்துருச்சு? கோபம் வந்துருச்சு. அப்புறம் உள்ளே போக மனதில்லாதிருந்தான். இப்போ மூணாவது ஒரு கேரக்டர், உள்ள போறதுக்கு என்ன இல்ல அப்படின்னு என்ன அர்த்தம்? விட்டு கொடுக்கிறதுக்கு என்ன இல்ல? மனசு இல்ல. விட்டு கொடுத்தீங்கன்னா உங்க வாழ்க்கை நல்லா இருக்கும் பிரதர்.
ஒரு ஆமேன் சொல்லுங்க பார்க்கலாம். கணவன் மனைவிக்குள்ள விட்டு கொடுத்தால் நல்லா இருக்கும், சகோதரனுக்குள்ள விட்டு கொடுத்தால் நல்லா இருக்கும், பிள்ளைகளும் தகப்பனுக்குள்ள இருக்கிற அன்பை விட்டு கொடுத்தால் நல்லா இருக்கும், பெற்றோர்களுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிறதான உறவுல விட்டு கொடுத்தால் நல்லா இருக்கும், சபையிலையும் சபை கொடுத்த காரியங்களையும் விட்டு கொடுத்தால் நல்லா இருக்கும். எங்கெல்லாம் விட்டு கொடுக்கிறோமோ அங்கெல்லாம் கர்த்தர் உங்களை உயர்த்திக்கிட்டே இருப்பார். நம்ம உயராம இருக்கிறதுக்கு காரணம் என்னன்னா, நம்ம என்ன பண்றதுக்கு விருப்பம் இல்லை, நமக்கு விட்டு கொடுக்கறதுக்கு என்ன இல்லை, விருப்பம் இல்லை. விட்டு கொடுத்து பாருங்களேன். The character, the fourth character, இவனுக்கு இருந்த முக்கியமான கேரக்டர், அவன் உள்ள போறதுக்கு அவனுக்கு என்ன இல்ல, மனசு இல்ல. அடுத்து கீழே வாசிங்க. தகப்பனோ வெளியே வந்து அவனை வருந்தி அழைத்தார். இப்ப அப்பா வந்து கூப்பிடுறாரு, வாப்பா அப்படின்னு அன்பா அவரை கூப்பிடுறாரு, வருந்தி அழைத்தார். அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக இதோ இத்தனை வருஷ காலமா நான் உமக்கு ஊழியம் செய்து, உமக்கு தானே நான் என்ன செய்தேன், ஊழியம் செய்தேன், ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியையாவது கொடுக்கவில்லை. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்ட. இப்பதான் முக்கியமான கேரக்டர்ஸ் வெளியே வருது பாத்துங்க. அவன் முதல்ல சொல்றது, அவன் என்ன சொல்றாமங்க, மறுபடியும் வாசிங்க. இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து. இப்பதான் இவனுடைய உண்மையான கேரக்டர் வெளியே வருது. என்ன சொல்றானா, இத்தனை வருஷம் உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், அப்ப பிள்ளையா இல்ல, ஊழியம் என்ன வேலைக்காரனா இருந்திருக்கேன்னு சொல்றான். அவனுடைய கேரக்டர். அப்போ அவன் தன்னுடைய வீட்டில் வேலை செய்யறது கூட அவன் அதிகாரத்தோடவோ அல்லது தன்னுடைய அப்பா என்ன சொன்ன, இது என்னுடைய வேலை, இது எனக்குரியதுன்னு செய்யாம என்ன நினைச்சிருக்கான் தெரியுமா, என்ன நினைச்சிருக்கான், நான் என்ன பண்ணிருக்கேன், எங்க அப்பாவுக்கு என்ன பண்ணிருக்கேன், வேலை செஞ்சிருக்கிறேன். இன்னைக்கு அநேகர் தேவனுக்கு ஊழியம் செய்யறத கூட வேலையா நினைச்சுக்கிறாங்க, வேலையா நினைச்சுக்கிறாங்க. ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். கோத்தையில், இங்க இல்ல, கோத்தையில் ஒரு சகோதரன் இருந்தார். அவருக்கு பேரே 2000 ரூபாய். அவருக்கு பேரே 2000 ரூபாய். ஏன் 2000 ரூபாய்னா, அப்போ நான் சொல்றது ஒரு 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 2000 ரூபாய் காணிக்கன்றது, தசமபாகன்றது பெருசு. 2000 ரூபாய் தசமபாகன்றது ரொம்ப ரொம்ப பெருசு. அதனால இவர் எங்க போனாலும் என்ன சொல்லுவார்னா, நான் இந்த சர்ச்சுக்கு போறேன், அந்த பாஸ்டுக்கு நான் 2000 ரூபாய் தசமபாகம் கொடுக்குறேன். எவ்வளவு கொடுக்குறேன், 2000 ரூபாய் தசமபாகம் கொடுப்பேன். அவர் ஒரு சர்ச்சு போக மாட்டார், வருஷத்துல 2 சர்ச்சு மாத்திடுவார். அவருக்கு பேரே எவ்வளோ, 2000 ரூபாய். அப்ப அவர் கொடுத்த 2000 ரூபாய் ஆண்டவருக்காக கொடுக்கல, யார் கொடுத்திருக்காரு, மனுஷனுக்காக கொடுத்திருக்காரு. மனுஷனுக்காக நான் என்னைக்கு கொடுத்தேன்னு நினைக்கிறேனோ அன்னைக்கு நான் தேவனுடைய பிள்ளை இல்லைன்னு அர்த்தம். எத்தனை பேரும் கூட ஆமென் சொல்ல விரும்புறீங்க? கர்த்தருக்கு முன்பாக நல்ல ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். whatever you give it, அது தேவனுக்கு என்று கொடுக்கணுமே தவிர, என்னைக்கு நீங்க பாஸ்டருக்குன்னு கொடுக்குறீங்களோ, என்னைக்கு ஊழியக்காரனுக்கு கொடுக்குறீங்களோ அன்னைக்கு உங்க ஆசீர்வாதம் ஸ்டாப் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். நல்லா புரிஞ்சுக்குங்க. எதை செய்தாலும் யாருக்கு என்று செய்யணும், தேவனுக்கு என்று செய்யணும். இதை சொல்லும்போது இன்னொரு சாட்சி. கேரளாவில் ஒரு பெரிய சபை, ரொம்ப பெரிய சபை. அந்த ஊழியக்காரர் என்ன செய்தாரா, இடையில அவருடைய செய்தியை நான் கேட்டுருக்கோம். அவர் சொன்ன சாட்சி, அவர் சர்ச்சில் அவருடைய ஆஃபீஸ்க்கு அவர் மேலே, அவர் ஆஃபீஸ் மேலே இருக்கு, அந்த ஸ்டெப்ஸில் அப்படி மேலே ஏறதுக்காக போகும்போது பார்த்தா அந்த ஸ்டெப்ஸுக்கு கீழே இது இருந்திருக்கு, என்னதுன்னா வாஷ்ரூம்ஸ், ரெஸ்ட் ரூம்ஸ் இருந்திருக்கு, நிறைய ரெஸ்ட் ரூம்ஸு. அந்த ரெஸ்ட் ரூமில் நிறைய பேர் என்ன சொன்னா, வாலிப பிள்ளைகள், சகோதர சகோதரிகள் என்ன பண்ணுறாங்கன்னா, அதை க்ளீன் பண்ணுறதுக்காக நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும்போது திடீர்னு அவங்க வாஷ் பண்ணுறதுக்கு என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க ஷர்ட்டு ட்ரெஸ் எல்லாம் இது பண்ணியிருப்பாங்க இல்லையா, மடிச்சு விட்டு அவங்க ரெடியாக நின்றுட்டு இருக்கிறது பார்த்தோன்னே இவர் பார்த்து அவங்கள பார்த்து சிரிச்சுட்டு எப்படி இருக்கீங்கலாம் விசாரிச்சுட்டு இருக்கும்போது அங்கே ஒரு சகோதரி நின்னாங்களா. அந்த சகோதரி எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னு நினைச்சாராம். ஏன் அப்படின்னா, இப்போ நம்ம சபையில் இங்கே வருகிற எல்லாரையும் எனக்கு என்ன செய்யும் தெரியும். ஆனால் பெரிய சபைகளுக்கு போனால் என்ன செய்யாது, அந்த பாஸ்டருக்கு நிறைய பேர் ரொம்ப எல்லாரையும் ஞாபகம் வச்சிருக்க முடியுமான்னு தெரியல, ஒரு சிலர் தெரியாது. அப்படி இருக்கிற நேரத்தில் அங்கே இருக்கிற ஒரு சகோதரியை பார்த்து, உங்களை எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு அப்படின்னா, உடனே அந்த சகோதரி சொன்னாங்களா, பாஸ்டர் நான் ஒரு 2 வாரத்துக்கு முன்னாடி உங்ககிட்ட வந்து நான் ஜோம் பண்ணேன் பாஸ்டர்
அப்படியே சார் என்ன விஷயம், எதுக்காக ஜோம் பண்ணீங்க, உண்மையா நான் மறந்துட்டேன் அப்படின்னு சொன்ன உடனே, இல்லை நான் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன், இந்த ஒர்க் பண்றதுனால என்னால் என்ன செய்ய முடியலன்னு சொன்னா சர்ச்சுக்கு ஒழுங்கா என்ன செய்ய முடியல, வர முடியல. எனக்கு ஒரு ஆசை என்னன்னா, நான் சனிக்கிழமையில வந்து நான் என்ன சொன்னா சர்ச்சில் இருக்கிற இந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம், இந்த வாஷ்ரூம் எல்லாம் என்ன செய்யணும், கிளீன் பண்ணிட்டு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை அட்டன் பண்ணணும்னு எனக்கு ஒரு ஆசை. ஆனா என்னுடைய வேலை அப்படி இல்லை. எனக்கு போடுற ரூஸ்டர்ஸே என்ன பண்றாங்கன்னா, ரூஸ்டர்னா அந்த டைம் டேபிள் போடுவாங்க, ஒர்க் ரூஸ்டர் போடுறாங்க. அந்த ரூஸ்டரே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து சனி ஞாயிறும் எனக்கு ஒர்க் பண்ற மாதிரி இருந்துச்சு. அதனால உங்கள்கிட்ட வந்து பாரத்தோடு கூட எனக்காக ஜோம் பண்ணுங்க பாஸ்டர்னு சொல்லி ஜோம் பண்ணோம். கத்தர் என்ன செய்தானே, எங்க மேனேஜர்கிட்ட கத்தர் பேசி இப்போ என்னுடைய ரூஸ்டரை மாத்திட்டாங்க. அவங்க என்ன கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, நீங்க சண்டே சர்ச்சுக்கு போகணும் தானே, அதனால உங்களுக்கு சாட்டர்டே சண்டே, எல்லா சாட்டர்டே சண்டே உங்களுக்கு லீவ் அப்படின்ட்டாங்க. உடனே பாஸ்டருக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே எங்க சிஸ்டர் நீங்க ஒர்க் பண்றீங்க அப்படின்னா, ஏர்போர்ட்ல. ஓ ஏர்போர்ட்ல அங்க ஏதோ ஹவுஸ் கீப்பிங் வேலை செய்யறாங்களோ அப்படின்னு இவர் நினைச்சிருக்காரு. யாரு? பாஸ்டர் நினைச்சிருக்காரு. ஏர்போர்ட்ல எங்க வேலை செய்யறீங்க? ஏர்போர்ட்ல பாஸ்டர் இதுல ஃபிளைட்ல தான் வேலை செய்யறேன். ஃபிளைட்லயா? ஃபிளைட்ல என்ன வேலை செய்யறீங்க? அங்க ஏதோ போய் கிளீனிங் ஒர்க்கா ஏதோ பண்றாங்களா, இல்ல இவங்க ஹேர் ஹோஸ்டஸ் மாதிரி ஒர்க் பண்றாங்களா அப்படின்னு நினைச்சா, நீங்க இது ஃபிளைட்ல என்ன ஒர்க் பண்றீங்கன்னா, நான் தான் ஃபிளைட்டுக்கு கேப்டன் அப்படின்னாங்களாம். நான் தான் ஃபிளைட்டுக்கு கேப்டன். and she is a pilot. பைலட்டா இருக்கிற அந்த சகோதரிக்கு ஒரு ஆசை என்ன தெரியுமா, நான் ஞாயிற்றுக்கிழமை ஆராதனைக்கு முன்னாடி போய் எங்க சர்ச்சில் இருக்கிற அந்த ரெஸ்ட் ரூம் எல்லாம் நான் கிளீன் பண்ணி வைக்கணும். நான் ஒன்னு சொல்லட்டுமா, நீ எந்த அளவுக்கு உன்னை தாழ்த்துகிறாயோ கர்த்தர் அந்த அளவுக்கு உன்னை உயர்த்திக்கிட்டே இருப்பாரு. நீ யாருக்கு எது செய்தாலும் மனுஷனுக்கென்று செய்யாமல் நீ தேவனுக்கென்று என்னைக்கு செய்ய ஆரம்பிக்கிறாயோ கர்த்தர் உன்னை உயர்த்தி ஆசீர்வதித்துக் கொண்டிருப்பார். அவருடைய வார்த்தை ஒரு நாளும் பொய்த்து போகாது. இந்த மூத்தவன் அங்கே இருக்கிறான், ஆனால் அவனுக்கு என்ன தெரியுமா இருந்துச்சு, அவன் அப்பா கிட்ட வேலை செய்யற மாதிரி தான் என்ன இருந்துச்சே தவிர அப்பாவுடைய பிள்ளைன்ற எண்ணம் அவனுக்கு என்ன செய்யுது, என்னைக்கோ மறந்து போயிருச்சு. இன்னைக்கு நிறைய பேர் ஆண்டவரை தேடுகிறது அப்படிதான் நினைக்கிறாங்க. ஏதோ ஆண்டவரை கடமைக்காக தேடுறோம். இல்ல, உண்மையோடு அன்போடு கூட பாசத்தோடு கூட தேடி பாரு, கர்த்தர் உயர்த்தி ஆசீர்வதிக்க அவர் போதுமானவர். இன்னும் நிறைய பேருக்கு அந்த அந்த இது இல்ல. வாட் இஸ் தட், அந்த என்ன சொன்னா கர்த்தருக்காக செய்யணுன்ற வாஞ்சியே என்ன செய்ய மாட்டேங்குது, இருக்க மாட்டேங்குது. நான் இதை கேட்ட உடனே நான் ஆண்டவர் சமூகத்தில் அழுத, ஆண்டவரே நான் இப்பவும் சொல்றேன், கர்த்தருக்கு முன்பாக நான் சொல்றேன், போன 2 வாரத்துக்கு முன்னாடி, நான் பெருமைக்காக சொல்ல, நீங்க இதுக்காக சொல்றேன், 2 வாரத்துக்கு முன்னாடி இங்க சர்ச்சில் நம்ம ஒரு ஊழியக்காரர்களுக்காக ஒரு மீட்டிங் நடந்துச்சு. அந்த மீட்டிங்க்கு முன்னாடி நான் என்ன செய்தேன்னு சொன்னா, வந்து இதெல்லாம் ஊத்திட்டு நான் மேலே போய் அந்த ரெஸ்ட் ரூமை நான் என்ன செய்தேன், நான் உட்காந்து நார் போட்டு கீழே ப்ரஷ் போட்டு நான் என்ன பண்றேன், தேய்ச்சி கழுவுறேன். ஏன் தெரியுமா, இது கர்த்தருடைய ஊழியக்காரர்கள் பயன்படுத்துகிற இடம். கர்த்தர் எதுக்குரிய பிரதிபலனா, கர்த்தர் எனக்கு ஒவ்வொரு நாளும் கர்த்தர் எனக்கு கொடுத்து இருக்கிறார். அல்லேலூயா. It is not something, அதை என்ன சொன்னா ஏதோ வேலையா செய்யாம அதை கர்த்தருக்கு எனக்கு கொடுத்திருக்கிற பாக்கியம் நினைச்சு செய்து பாருங்களேன், கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கிற விதம் வேற. ஆனா இந்த இவனுக்குள்ள இருந்த கேரக்டர் என்ன கேரக்டர், நான் அப்பாவுக்கு என்ன பண்றேன், வேலைக்காரனா இருக்கிறேன். கீழே வாசிமா. அவன் தகப்பனுக்கு பிரதியுத்தரமாக, இதோ இத்தனை வருஷ காலமாய் நான் உமக்கு ஊழியம் செய்து, இவன் இத்தனை வருஷ காலமாய் உமக்கு ஊழியம் செய்து ஒரு காலம் உம்முடைய கற்பனையை மீறாதிருந்தும், இப்போ நான் உங்களுக்கு என்ன பண்ணேன், கீழ்ப்படிஞ்ச. ஆனா உண்மையாவே இருதயத்துக்குள்ள அவர் எப்படி இல்ல, கீழ்ப்படியல. சரீர பிரகாரமா தான் என்ன பண்ணிருக்காரு, கீழ்ப்படிஞ்சிருக்காரு. அப்புறம் என் சிநேகிதரோட நான் சந்தோஷமா இருக்கும்படி நீர் ஒரு காலம் எனக்கு ஒரு ஆட்டுக்குட்டியாவது கொடுக்கவில்லை. அப்படின்னா இவருக்கு உள்ள ஒரு ஆசை சொல்லுங்களேன், என்ன கவனிங்க, உள்ள ஒரு ஆசை இருக்குது. நான் இதை சொல்லும்போது நான் இப்பவும் சொல்றேன், நீங்க கர்த்தருடைய பிள்ளைகள், நீங்க புரிந்து கொள்றதுக்காக நான் இந்த வார்த்தையை சொல்றேன். உள்ள ஒன்ன வச்சுக்கிட்டு வெளிரங்கமா பரிசுத்தமா இருப்பது என்ன இல்ல, சரியே இல்ல, வேஸ்ட். நான் ஊழியத்திற்கு ஆரம்பத்தில், நான் வாலிபத்தில் வந்த நாட்கள்ல ஒரு அண்ணன் எனக்கு ரொம்ப தெரிஞ்சவர், அவர் ஒரு ஸ்டுடியோ வச்சிருக்கிறாரு. அவர் ஸ்டுடியோவில் போய் நான் சில நேரத்தில் அவரும் நானும் சாயங்காலம் ஊழியத்துக்கு போவோம். ஸோ அவர் போகிறதுக்கு அவருடைய இடத்துக்கு நான் ரெடி ஆகிட்டு அவர் வீட்டுக்கு போவேன், அவர் ஸ்டுடியோவுக்கு போவேன். ஸ்டுடியோவில் அவர் கொஞ்சம் ஒர்க் பண்ணியிருப்பார், முடிச்சுட்டு நாங்கள் அப்படியே ஊழியத்துக்கு போகிற உண்டு. ஒரு நாள் அப்படியே அவர் ஸ்டுடியோவில் உட்காந்துட்டு இருக்கும்போது திடீரென்று வேகமாக ஒரு பொண்ணு வேகமாக ஓடி வந்துச்சு. அந்த பொண்ணு ஓடி வந்துட்டு என்ன கவனிக்காமல் அது என்ன பண்ணுச்சுன்னா, ஆனால் அந்த ஃபோட்டோ கொஞ்சம் காட்டுங்க அப்படின்னுச்சு.
அப்போல்லாம் இந்த மொபைல் ஃபோன்லாம் கிடையாது இல்லையா, ஸ்டுடியோவில் தான் ஃபோட்டோ எடுக்கணும். அப்போது அது உடனே அவர் என்ன பண்ணார்னா, அந்த ஃபோட்டோவை எடிட் பண்ண ஃபோட்டோ அப்படி எடுத்து காட்டினா அந்த பொண்ணு ஃபுல்லாக ஜுவல்லு பூவு பொட்டெல்லாம் போட்டு என்ன செய்யுது நிற்குது. ஆனால் அந்த பொண்ணுடைய ஃபேமிலி எப்படின்னா அவங்க ஃபுல் பக்கா பெண்டிகாஸ்டல், அவங்க ஒரு ஜுவல்ல கூட என்ன செய்ய மாட்டாங்க, போட மாட்டாங்க. அவங்க போறதும் ஒரு பெண்டிகாஸ்டல் சபைக்கு. அந்த பொண்ணு என்ன செய்திருக்குன்னு சொன்னா, நான் பார்த்த வரைக்கும் சின்ன வயசுல இருந்து அந்த பொண்ணை பார்க்கிறேன், அந்த பொண்ணு ஒரு நாளும் என்ன போட்டதை நான் பார்த்தது இல்லை, நகை போட்டதை நான் என்ன பண்ணல, பார்த்ததே இல்லை. ஆனா உள்ள இந்த பொண்ணுக்கு என்ன இருக்குது, ஆசை இருக்கு. இந்த கெட்ட குமாரனுக்கு அதுதான் இருந்துச்சு. இன்னைக்கு அநேகருடைய கேரக்டர் இப்படிதான் இருக்குது. சர்ச்சுக்குள்ள இருக்கிறாங்க, வேதத்தை வாசிக்கிறாங்க, ஆராதிக்கிறாங்க, ஆனா உள்ள தேவையில்லாத ஆசை என்னச்சிட்டு இருக்கு, வச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. ஆசை இருந்திருந்தா நீ தகப்பன்ட்டு கேட்டிருக்கணும் இல்லையா? அதை விட்டுட்டு இப்ப என்ன தெரியுமா, நிறைய ஒரு சிலர் கேரக்டர்ஸ் நான் பார்த்துருக்கிறேன். என்ன அப்படின்னா, அவங்க என்கிட்ட வருவாங்க, வந்துட்டு அவங்க சில வேலை கஷ்டங்களை சொல்லுவாங்களா, நான் சொல்லிட்டு நான் என்ன பண்ணுவேன், ஊழியக்காரனா நான் என்ன பண்ணுவேன், பிரதர் உங்களுக்காக நான் என்ன பண்றேன் பிரதர், ஜோம் பண்றேன் பிரதர் அப்படின்னு அமுச்சு ப்ரேயர் பண்ணி என்ன பண்ணிடுவேன், அமுச்சு விட்டுருவேன். இவங்க போய் இன்னொருத்தருகிட்ட சொல்லுவாங்க, நான் அவர்கிட்ட போனேன், நான் கஷ்டத்தை சொன்னேன், அவர் எதாவது செய்வார்னு பார்த்தேன், அவர் ஏதோ கொடுப்பார்னு பார்த்தேன். நான் யாரும் குறிப்பிட விரும்பல, நீங்க அதை புரிஞ்சுக்குவீங்கன்னு நினைக்கிறேன். நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்? இந்த கெட்ட குமாரனுடைய இந்த மூத்த குமாரனுக்கும் அந்த சுபாவம் என்ன செய்துச்சு, இருந்துச்சு. என்னன்னா அவரு நான் இருப்பேன்னு நீங்க நினைச்சேன், நீங்க இது செய்யல. கீழே வாசிமா, டைம் ஆயிடுச்சு. வேசிகளிடத்தில் உம்முடைய ஆஸ்தியை அழித்து போட்டு. அடுத்தது இன்னொரு கேரக்டர் அவனுக்குள்ள இருந்துச்சு. என்ன கேரக்டர்னா, அவன் தன்னைத்தானே பரிசுத்தமாக்கி கொண்டு இன்னொருவனை என்ன படுத்துறான், குற்றப்படுத்துறான். இன்னைக்கு நிறைய பேருடைய கேரக்டர் அப்படிதான் இருக்குது. நான் நல்லவன், நீ யாரு கெட்டவன். நல்லவன் கெட்டவன் தீர்மானிக்கிறது, நான் பரிசுத்தவான் பரிசுத்தம் இல்லைன்னு தீர்மானம் பண்றது யாரு? ஆமென் சொல்லுங்களேன். நோ மேன் கேன் கோ அண்ட் ஜட்ஜ் எனிவன். ஒரு மனுஷனும் ஒருவனை என்ன படுத்த முடியாது, நியாயத்தை பண்ணவே முடியாது. உலகத்துல எல்லா மனுஷனும் என்ன செய்தவன், பாவம் செய்தவன். அப்படித்தானே? பாவம் இல்லை என்று சொல்லுவானே, ஆனால் அவன் தன்னைத்தானே என்ன செய்கிறவனா இருக்கிறான், வஞ்சிக்கிறவனா இருக்கிறான். ஏதோ ஒரு விதத்துல நம்ம பாவம் செய்யறோம். ஆனா அதுக்காக I cannot incarnate another person's character. இன்னொரு மனுஷனுடைய கேரக்டரை நான் என்ன படுத்த முடியாது, குற்றம் என்று என்ன செய்ய முடியாது, சொல்ல முடியாது. அவன் சொல்றான், வேசியின் இடத்துல போய் தன் ஆஸ்திகளை விற்று போட்டானே அப்படின்னு என்ன அர்த்தம்? இவனுக்குள்ள என்ன கேரக்டர் இருந்துச்சு, மற்றவனை. இதெல்லாம் நமக்குள்ள இருக்குமானால் இனி கால வெல்ல அதை என்ன படுத்தணும், சீர்படுத்தணுன்றதுக்காக சொல்றேன். அவன் வேசிகளிடத்தை விற்று போட்டான். கீழே வாசிப்பா. உம்முடைய குமாரனாகி இவன் வந்தவுடனே கொழுத்த கன்று இவனுக்காக அடிப்பித்தீரே என்றான். அதற்கு தகப்பன், மகனே, நீ எப்போதும் என்னோடு இருக்கிறாய், எனக்குள்ளதெல்லாம் உன்னுடையதா இருக்கிறது. உன் சகோதரனாகி இவனோ மரித்தான், திரும்பவும் உயிர்த்தான், காணாமற் போனான், திரும்பவும் காணப்பட்டான். ஆனபடியினாலே நாம் சந்தோஷப்பட்டு மகிழ்ச்சியா இருக்க வேண்டுமே என்று சொன்னான். ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன். கீழே வாசனம், அந்த வசந்த வாசனம் அதோட முடியுதா? பாருங்க, இங்க நல்லா கவனிங்க. இன்னைக்கு அநேகருடைய சூழ்நிலைகள் யாரை போல, கெட்ட குமாரனாவது பரவாயில்ல, இளையகுமாரனாவது பரவாயில்ல, போனா தப்பு பண்ணா மறுபடியும் எரிஞ்சிட்டான் வந்துட்டான். ஆனா இவனுடைய கேரக்டர் சரியே இல்லை. இவர் போகல, எங்கதான் இருக்காரு, அப்பா வீட்டுல தான் இருக்காரு. இன்னைக்கு நிறைய பேர் பின்மாற்றமும் போகல, சர்ச்சுக்குள்ளதான் இருக்கிறோம், ஆலயத்துக்கு வரோம், ஜெபிக்கிறோம், வேத வாசிக்கிறோம், எல்லாம் இருக்குது. ஆனா இந்த மாதிரி கேரக்டர்ஸ் இன்னும் நமக்குள்ள என்ன செய்திருக்கு, மாறல. நான் இன்னைக்கு யாரையும் குற்றப்படுத்தல, தெய்வ பிள்ளைகள் நீங்க புரிஞ்சுக்கிறதுக்காக சொல்றேன். நம்முடைய கேரக்டர்ஸ் மாறாத வரைக்கும் நம்ம இளையகுமாரனை விட மூத்த குமாரனாவே வாழ்ந்துட்டு இருக்கிறோம். இன்னைக்கு அதை மாற்றிக்கொள்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். கண்களை மூடுவோமா? ஜீசஸ். ஆக்சுவலி இதுக்காக நான் நிறைய வசனங்களை, நான் ஒவ்வொரு கேரக்டர்ஸ்க்கும் வசனம் எடுத்து வச்சேன். ஆனால் எனக்கு இது சொல்றதுக்கே எனக்கு என்ன பத்தலை, நேரம் என்ன செய்யலை, போதலை. கர்த்தருக்கு சித்தமானால் இதனுடைய கேரக்டர்ஸ் ஒரு நாள் நான் உங்களோடு கூட பேசும்போது நான் பேசுகிறேன். ஆனால் தெய்வ பிள்ளைகள் நல்லா புரிஞ்சுக்கொள்ளுங்க, கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுகிறார். God loves us. ஆண்டவர் நம்மளை நேசிக்கிறார், ஆண்டவர் மேலே அன்பு வச்சிருக்கிறார்.
அதனாலதான் இன்னைக்கு காலையில ஆண்டவர் சொல்றாரு, நீ உன்னுடைய கேரக்டர்ஸை கொஞ்சம் என்ன பண்ணிக்கோ, மாற்றிக்கோ. ஒருவேளை இந்த செய்தியை ஒருவேளை யூடியூப்ல நீங்க பார்த்துருக்கவங்க கூட நம்ம நினைத்து பார்க்கணும், என்னுடைய கேரக்டர்ஸ் என்ன செய்யணும் ஆண்டவரே, மாற்றட்டும் ஆண்டவரே. ஓ ஜீசஸ், என்னுடைய கேரக்டர்ஸ் மாறட்டும் ஆண்டவரே. கர்த்தருக்கு பிரியமான பிள்ளையா இருக்க எனக்கு கர்த்தர் கிருபை தாங்க ஆண்டவரே. என்னுடைய காரியத்தை வேற யார்கிட்டயும் நான் போய் கேட்க கூடாது. என்னுடைய ஆண்டவரே காரியங்களை வேற யார்கிட்டயும் நான் சொல்லக்கூடாது. மற்றவங்கிட்ட கேட்டா என் பிரச்சனை இன்னும் பெருசாகும். இன்னைக்கு இன்னொரு காரியம், இந்த காரியத்தை மாத்திரம் நான் சொல்றேன், நல்லா கவனமா வச்சுக்கோங்க. ஒருவேளை ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன், அரவிந்த் இருக்கார், கொஞ்சம் வாங்க. கர்த்தர் எங்க 2 பேருக்குள்ள கர்த்தர் நல்ல ஒரு உறவை கர்த்தர் கொடுத்திருக்கிறார், அப்பா மகன்ற உறவு, சரியா? ஆனா ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்றேன், ஏதோ ஒரு விதத்துல எனக்கும் இவருக்கும் ஒரு சின்ன மன வருத்தம் என்ன செய்திருச்சு, வந்துருச்சு அப்படின்றதுக்காக இப்போ எங்களுக்கு 2 பேத்துக்குள்ள என்ன வருது, ஒரு டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, மெயின்டைன் ஆகுது. எனக்கு இவருக்கும் ஒரு டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆகுது. இந்த டிஸ்டன்ஸ் மெயின்டைன் ஆன உடனே நான் என்ன பண்ணக்கூடாதுன்னு சொன்னா, ஒரு உதாரணம் நான் என்ன செய்யக்கூடாதுன்னா, நான் போய் அருமையான லிஸ்கிட்ட போய் என்ன பண்ணக்கூடாதுன்னா, அரவிந்த் என்னமா சொன்னாரு, அவர் எப்படி இருக்கிறாரு, அவர் சாப்பிட்டாரா, போனாரா, வந்தாரா அப்படின்னு யார்கிட்ட கேட்கக்கூடாது, அவங்ககிட்ட கேட்கக்கூடாது. இவர் போய் என்ன பண்ணக்கூடாது, லிஸ்ட் மாட்ட பாஸ்ட் வந்தாரா, பாஸ்ட் எப்படி இருக்காரு, போனாரா, வந்தாரா அப்படின்னு இவர்கிட்ட கேட்கக்கூடாது. இது என்ன ஆகும் அப்படின்னா, இப்ப இவ்வளவு தூரம் எனக்கும் இவருக்கும், என்னை பார்த்துக்கீங்க, இப்ப எனக்கும் இதுக்கும் முதல்ல ரொம்ப நெருக்கமான உறவு இருந்துச்சு. இப்ப இந்த டிஸ்டன்ஸ் வந்துருச்சு. இப்ப நான் இன்னொரு ஆளை, இப்ப இவர் எப்படி இந்த மூத்தவன் தன் வேலைக்காரனை உள்ள கொண்டு வந்தான் பாருங்க, இந்த வேலைக்காரனை உள்ள கொண்டு வந்தது மாதிரி நம்ம வேற யாராவது ஒரு ஆளை உள்ள கொண்டு வந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இது நம்ம சபையில் நடந்த காரியத்துக்காக நான் சொல்றேன். இன்னொரு ஆளை உள்ள கொண்டு வந்து வைக்கும் போது என்ன ஆகுதுன்னா, இந்த டிஸ்டன்ஸ் என்ன ஆகுது, தூரம் போயிட்டே இருக்குது. அவருக்கு என்கிட்ட வந்து கேட்கறதுக்கு அவருக்கு என்ன இருக்கு, உரிமை இருக்கு. he has rights. பாஸ்டர், அப்பா இது ஏப்பா இப்படி நடந்துச்சு, இது இப்படி பண்ணிருந்தா நல்லா இருந்திருக்கும், இல்ல நீங்க இப்படி சொல்லியிருந்தா அதை நான் மாத்திருப்பேன் இப்படின்னு இவர் கேட்கறதுக்கு எனக்கு ரைட்ஸ் இருக்கு. அதே மாதிரி அவர் பண்ற தப்பை நான் தட்டி கேட்கறதுக்கு எனக்கு என்ன இருக்கு, ரைட்ஸ் இருக்கு. நாங்க 2 பேரும் பேசிட்டா the problem is already solved. அந்த உறவு அப்படியே நினைச்சிட்டு இருக்கும், இருந்துகிட்டே இருக்கும். பட் when there is a third person, இது சபைக்குள்ள மட்டும் இல்ல, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்லயும் அதான் வரும், உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில அதான் வரும். கணவன் மனைவியா இருந்தாலும் சரி, 3வது மனுஷங்க உள்ள வந்துட்டு அவங்கள கொண்டு வந்து இப்படி பண்ணீங்கன்னு வச்சுக்கோங்களேன், then there is a problem. எத்தனை பேர் ஆமென் சொல்ல விரும்புறீங்க? நம்ம ஒப்பு கொடுப்போமா? தேங்க்ஸ். நம்ம ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, உடைய தெய்வ பாதத்தில் எங்களை தாழ்த்துகிற ஆண்டவரே, ஒருவேளை முடிந்தால் நம்ம எழுந்து நிற்போம். ஆண்டவரே, இந்த மூத்த குமாரனுக்குரிய ஆண்டவரே கேரக்டர்ஸ் எங்கேயாவது இருக்குமே ஆனால், we want to let it go. We want to let it go. I want myself to set free. தேவையில்லாத லக்கேஜஸ் இந்த மாதிரி நிறைய ஏதாவது இருக்குமானா கொஞ்சம் அப்படியே கலட்டி அப்படியே ஓரமா வச்சிருவோம். Let God fill you. ஆண்டவர் உங்களை நிரப்பட்டும். ஆண்டவர் உங்கள்கிட்ட பேசுறது, ஆண்டவர் சொல்லுகிற காரியத்தை அப்படியே உள்ள வாங்கிக் கொள்வோம். கர்த்தர் என்னோடு கூட கர்த்தர் பேசுகிறார். And if God says, He does it. But one thing I need to do, I need to submit myself to change my heart. என் இருதயத்தை மாற்றுவதற்கு என்னை ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறேன். இந்த காலவெல்ல தேவ சமூகத்தில் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகளே, நீங்க நல்லா புரிஞ்சுக்குங்க. உங்களுக்குள்ள எங்கேயாவது ஒரு இடத்துல இந்த மூத்த குமாரனுக்குரிய கேரக்டர்ஸ் இருக்குமானால் அதை நம்ம விட்டு விடுவோம். ஆண்டவர் உனக்கு ஒரு புதிய மோதிரத்தை போட வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஒரு புதிய சால்வையை கர்த்தர் போட வேண்டும் என்று விரும்புகிறார். And he wants to wear a sandal in your leg. ஆண்டவருடைய கால்களிலே பாதரட்சை தொடுத்துக் கொள்ள வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். ஏன் சொன்னா, நீ வேலைக்காரன் அல்ல, நீ அப்பாவின் பிள்ளை, இயேசு ராஜாவின் பிள்ளை. கர்த்தர் உன்னை அப்படிதான் கர்த்தர் அழைத்து வைத்திருக்கிறார். இந்த மகிமையிலே கர்த்தர் நம்மை நடத்தட்டும். தேவ கரத்தில் ஒப்பு கொடுப்போம். எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே,
நல்ல வார்த்தையை கர்த்தர் எங்களுக்கு தந்துங்க ஆண்டவரே. ஆண்டவரே, இந்த நேரத்தில் இந்த ஆண்டவர் மூத்தகுமாரனை குறித்து ஆண்டவரே ஆழமாய் நாங்கள் அறிந்து கொள்வதற்கு கர்த்தர் எங்களுக்கு தந்த கிருபைக்காய் ஸ்தோத்திரம். இந்த வார்த்தைகளை நாங்கள் அப்படியே இங்க ஆண்டவர் வார்த்தையில ஆண்டவர் வாழ்க்கையில வைத்து அப்படியே நாங்கள் ஆண்டவரை கடைபிடித்து ஆண்டவரே நாங்கள் கர்த்தருக்கேற்ற பிள்ளைகளாய் நாங்கள் அப்பா வீட்டில் இருக்கிறது மாத்திரமல்ல உமக்கு உகந்த பிள்ளைகளாய் இருப்பதற்கு எங்களுக்கு கிருபை தாங்க. மூத்த மகனுடைய கேரக்டர்ஸ் எல்லாம் எங்களை விட்டு அகற்றுங்க. எங்களை சமாதானம் உள்ளவர்களாய் நடத்தும். எல்லா கனமும் மகிமையும் துதியும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். மீட்பர் இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிற நல்ல பிதாவே.